தினமொரு வசனம். உபாகமம் 28வது அதிகாரம் வசனம் 1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும் படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். விளக்கம். ஆசீர்வாதமான தேசத்துக்கு நேராக இஸ்ரவேல் மக்களை அழைத்து கொண்டு வந்த தேவன் இடையிலே அவர்களை சீனாய் மலை அருகே நிறுத்தி தம்முடைய சட்ட திட்டங்களையும் நியாயங்களையும் நெறிமுறைகளையும் அவர்களுக்கு அறிவித்தார். அவைகளை குறித்து மோசே ஜனங்களிடம் போய் திரும்ப திரும்ப பலமுறை பேசினான். உபாகமம் புத்தகத்தில் தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழ்தலை குறித்து மோசே திரும்ப திரும்ப வற்புறுத்தி பேசியதை பல இடங்களில் பார்க்க முடியும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழ்தல்தான் அவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒத்துழைப்பு. அந்த ஒத்துழைப்புடன் தான் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். ஏதோ வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாத தேசத்திற்கு போய் சேர்ந்து விடுவதால் மட்டும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்துவிட முடியாது. தேவன் உரைத்த வார்த்தைகளின்படி ஒழுங்குமுறையுள்ள ஒரு செம்மையான வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் தேவ ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிக்க முடியும். எனவேதான் ஏராளமான ஆசீர்வாத வாக்குறுதிகளை தேவனுடைய சார்பாக அறிவித்த மோசே சில நிபந்தனைகளையும் அறிவித்தான். கர்த்தர் உரைத்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி செய்ய அவர்கள் கவனமாய் இருந்தால்தான் ஆசீர்வாதங்களை பெற முடியும் என்று கூறினான். இல்லையேல் ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக சாபங்களே வந்து சேரும் என்று எச்சரித்தான். இஸ்ரவேலர்களின் வரலாற்றை பார்க்கும்போது ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அழைக்கப்பட்ட அவர்கள் உபாகமம் 28ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்ட விதமான சாபங்களுக்கே பங்காளிகள் ஆனார்கள். காரணம் என்ன? கானானில் சென்று குடியேறிய இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய வார்த்தைகளின்படி தங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி வாழ தவறி போனார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த எண்ணியும் அவர்கள் அதற்கேற்ப ஒத்துழைக்காமல் போனதால் ஆசீர்வாத ஒளியை இழந்து சாபத்தின் இருளில் சிக்கி கொண்டார்கள். ஏனென்றால் தேவன் ஒரு மனிதனை சரீர பிரகார நன்மைகளினால் ஆசீர்வதிக்கும் முன்பு அவனுடைய உள்ளார்ந்த இதய பிரகார நிலையையே செவ்வை செய்து ஆரோக்கியப்படுத்த விரும்புகிறார். இதய நிலை செவ்வையாக்கப்படாத ஒருவர் தேவ நன்மைகளை பெற்றால் கூட அவைகளால் அவர் சீரழிவாரே அன்றி சீர் பெற மாட்டார். எனவேதான் யோவான் தன்னுடைய ஆன்மீக குமாரனாகிய காயுவை வாழ்த்தும் போது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு என்று கூறினான். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படி தேவ வழிகாட்டுதலின்படி தேவனுக்கு முன்பாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.